கர்மசாமிக்கு கர்மசாமி எந்த தொழிலை பார்த்தாலும் நஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. தாத்தா உங்களுக்கு தஞ்சாவூர், திருவாரூர் கிடையாது, திருவாரூர். நான் கேட்ட கேள்வி என்னது? எந்த தொழிலை பார்த்தாலும் தடையாக இருக்குன்னு சொன்ன. என்ன தொழில் பார்க்கிய? என்ன தொழில் பார்க்கிய? அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? காலில் வந்துட்டுவாங்க. விவசாயம் எல்லாம் நல்ல பொதி வந்து பூ பூக்கிற நிலைமை வரும், எல்லாம் உதிர்ந்து போகிறத மாதிரி ஆகி நஷ்டங்கள் ஆகி பூன்னு போயிடும். அதான் பூ எடுத்து பூன்னு வேணும். போட்ட முதல்ல கூட எடுக்க முடியலை. இந்த மண்ணுமனையை வச்சு இந்த கிழமை பாடுபடுதுன்னா இதை வச்சிருக்கவா வேண்டாமா? இனிமேல் நிலைக்குமா? எனக்கு பின்னால் பார்க்கறதுக்கு யார் இருக்கா? என்னைய மாதிரி சின்சியராக இல்லையே, என்ன தான் காரணம்? வேறு எதுவும் மாறுபாடு இருக்கா, கோளாறு இருக்கா, இல்லை மண் அந்த சக்தியை இழந்துருச்சா? இதுக்கெல்லாம் விடை வேணும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டுவான். அதுக்கு தான் எனக்கு பிறகு யார் பாப்பான்னு சொல்லிட்டேன், நீ தான் புரிஞ்சுக்கணும். நான் என்ன செய்வேன்? பிள்ளை சரியாகிறதுக்கு மாதம் 6 ஆகும். பிள்ளை சரியாகிறதுக்கு மனசு செம்மையாகி உன் சொல்ல கேட்டு கீழ்ச்சின ஹோட்டலை தாண்டாமல் இருக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அதுவரை அங்கே போய் பார்த்தனா உன் வார்த்தைக்கு மீறி நடக்கும், உனக்கு எரிச்சல் வரும். இந்த பயிர்களுக்காக ஏன் இந்த சம்பாத்தியத்தை வச்சுருக்கணும்? எழுதி கிழிச்சிட்டு டெபாசிட் பண்ணிட்டு பேசாமல் தூங்குவோம் அப்படின்னு எண்ணம் வரும். புரியுதா? இதெல்லாம் வேண்டாம். இன்னொரு 1 மாதம் பொறுத்துக்கா. அந்த பேரை உன்னையே பார்க்க வந்துட்டான். கவலைப்படாத, தைரியமாறு, விவசாயத்தை வெற்றியாக்கி தரேன், இந்த பணம் வந்து சேரும். இன்னும் கொஞ்சம் ஒரு கனியை தரேன், அதை கொண்டு விவசாய பூமியில் போடுப்பா, வெற்றி அடைந்துருவேன். போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா அப்படியா? எனக்கு நிலையான தொழில் அமையாமல் வேதனைப்படுறவங்க கேட்டு வந்தது யாருப்பா? வீட்டு பக்கத்தில் பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ் விதைகள், கண்ணுக்கு புலப்படாத பவுடர் மாதிரி உள்ள விதைகள், கண்ணுக்கு புலப்படாத பவுடர் மாதிரி உள்ள விதைகள். அவைகளை போட்டு வைக்கோலை போட்டு தண்ணியை தொளிச்சா வந்துடும். அதுதான் காளான்கள். பக்கத்தில் பார்த்தேன் ஸ்னேக், படம் எடுக்கிற பாம்பாக வருது. இப்போ ஒரு சில லட்சங்களை நஷ்டமாக்கி வேதனைப்பட்டு வெற்றியடைய முடியலை. அடுத்து எந்த தொழிலை நம்பி நான் செய்ய? அதுக்கு எனக்கு என்ன முடிவு அப்படின்னு கேட்குறீங்க. என் கண்ணில் தெரிஞ்சாச்சு. ஒரு சின்ன கடை வச்சு தரேன், என்னை நம்பி ஒரு கடையை வைடா, என் போட்டாவை போட்டுக்கா, என் பேரை போட்டுக்கா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே உனக்கு வருமானம் வரும். வாழ்க்கையை நடத்து, காலில் விட்டுவான். இனிமேல் காளானை விளைச்சேன், கருப்பட்டியை விளைச்சோம்னா என்கிட்ட வராத. என் சொல்ல கேள்வி நல்லாயிருவேன். சந்தோஷமாக இருக்கிறது தான் நாங்கள் வந்திருக்கேன், அதை நான் பண்ணித்தரேன். இந்தா உன் கடன் தீர்ந்துடும். கடையை வை, முதல்ல பெட்டி கடையை போடு, வா பக்கத்தில். இந்தாம்மா, ஆனந்தம் அடைந்து வாமா. உன் வீட்டுக்குள்ளே ஒரு கன்னி தெய்வம் வரும், வீட்டுக்குள்ள கும்பிட்டுக்கா, சந்தோஷமாக இருப்பேன். போ. கர்மசாமிக்கு ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் ராஜாவாகி விட்டானையா, ஜானை நாகூனை அனக்கே கணக்கில்லை. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? ராஜஸ்தான். கால் வந்துட்டு வாங்க. வாடா தம்பி வா, கள்ளமில்லாத மகன் வா, உட்காருங்க. கருப்பசாமி, என் பொண்டாட்டி உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று நோயா 1, அல்லது தீராத நோயா 2, அல்லது ஏராளம் மாந்திரிக தந்திரிகத்தால் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு வந்த நோயா, இல்லாட்ட பாவத்தினால் வந்த நோயா? இதுக்கு முடிவு என்ன? ஒரு சிலர் எங்கள் மேலே பொறாமையோடு இருக்காங்களே, அதனால் எதுவும் பாதிப்பு வந்திருக்குமா? இடைப்பட்ட காலங்களில் எங்கள் தொழிலும் நாசமாகி பணமும் வேஸ்டாகி வேதனை அடைஞ்சவன், அதுக்கும் வேறு எதுவும் மாய காரணங்கள் இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குப்பா. கண்ணமிடுமா? இந்த வளையல் தானே கண்ணமிடு. நல்ல சிக்கன் பிடி, விரல் 2 அப்படியே உட்காந்துக்கா. சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கா. உடம்பில் மறைவிடம் முதல் வெளியிடம் வரை அப்படி சிவப்பு கலரில் தழும்பு தழும்பாக இருப்பது போன்ற அரிப்பும் அற்ற தன்மையோடும், அரிப்பற்ற தன்மையோடும், சில இடங்கள் அரிக்கும், சில இடங்கள் அரிக்காது. இந்த நிலைமைகள் இருக்கும்.
தலையை தொட்டு பார்த்தா பொடுகு இருக்கிறது மாதிரி சொரியுது மாதிரி ஃபீலிங்ஸ், கையில் வெள்ளை வெள்ளையாக வந்துடும். விழுகலம் விழுகலம் விழுகலம். கர்மசாமி, இது ஒருவேளை சோரியாசிஸாக இருக்குமோ அப்படி கேட்டீங்களா? கேட்டியாடா? என்ன சொன்னாங்க? சொல்லலை. சொன்னால் நீ வருத்தப்படுவ அப்படிங்கிறதுக்கு புரோட்டீனெக்ஸ் கூடுதல் இருக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு மருந்து தரப்போகிறேன். இது சோரியாசிஸ் அல்ல, இது சோரியாசிஸினுடைய ஒரு பிரிவு. ஆனால் இது தீரும் நோய், தீராத நோய் அல்ல. கவலைப்பட வேண்டாம். கால் வந்துட்டு வா. வேணா இருக்கா? ஏன்னா நீ மறந்துடுவ. உனக்கு இங்கிலீஷ் தமிழ் எழுத தெரியுமா? தமிழ் எழுத தெரியுமாடா? நான் எழுதணுமா? உனக்கு தமிழ் எழுத தெரியுமா? நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் ஹிந்தியில் எழுதிக்காங்க. ஆவாரம் பூவு, ஆவாரம் கொழுந்து. யார் வேணாலும் குறிச்சிக்கா. ஆவாரம் பூவு, ஆவாரம் கொழுந்து. உங்கள் ஏரியாவுக்குள்ள இருக்குமா ஆவாரம் பூவு? வேப்பிலை கொழுந்து, கஸ்தூரி மஞ்சள். குணமாயிருவேன், கவலைப்படாத. கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளில் முதல் நாள் நனைய போடணும். 2ஆம் நாள் காலையில் நல்லா மையாக அரைக்கணும். அரைக்கும் பொழுது இந்த கொழுந்துகள் எல்லாத்தையும் சேர்த்தே அரைக்கணும். அப்படி ஒரு களிம்பு மாதிரி, நம்ம சாப்பிட்ற துவையல் மாதிரி. காலையில் எழுந்தோடனே டீ காப்பி குடிச்சிட்டு உச்சிலேருந்து உள்ளங்கால் வர எல்லா பக்கமும் முழுசாக நல்லா தேய்ச்சிடணும். 30 நிமிடங்கள் கழித்து வெந்நீர்னா வெந்நீரில் குடிக்கலாம், தண்ணீர்னா தண்ணீரில் குடிக்கலாம். குளித்து முடித்த உடனே காய்ச்சல் வரும், பயந்துடக்கூடாது. பாராசிட்டமால் மாத்திரையோ காய்ச்சலை அரெஸ்ட் பண்ணக்கூடிய மாத்திரை எது உனக்கு பிடிக்குமோ அதை போட்டு அந்த காய்ச்சலை தீர்த்துக்கொள்ளும். 48 நாட்கள் இதை செய்து வர உன்னுடைய தோல் நோய் முதல் தொழுநோய் வரை தீர்ந்துவிடும். கால்வன் சொல்லலாம். இந்தா எல்லா புண்ணியமும் பெற்று ஆனந்தத்தோடு உன் பொண்டாட்டி இங்கே கூப்பிட்டு வருவேன். இந்தா மகளே, ஐஸ்வர்யமாயிரு, வெற்றியாயிரு. எனக்கு ஒன்று செய்யணும். என்னென்னு கேளுங்க. என்ன செய்யணும்னு கேளுங்க. கேளு. அப்படி நல்ல வயிறார சாப்பிட்டு போகணும். அவ்வளோதான். உட்காருங்க. கர்மசாமிக்கு ஆந்திரா. சாமி, என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா, கர்மசாமிகிட்ட வாக்கு கேட்காம வீட்டுக்கு வந்த உன்னை வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டேன். யாரா சொன்னா? உன் முன்னாடி சொன்னாளா? உன் முன்னாடி சொன்னாளா? 2 பேரும் இப்படியா வருவீங்க? கடன் பட்டது யார் இதில்? கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலை நம்பி வாங்கின கடன்கள் நிறைய. வீட்டில் பெண்ணடியாளுடைய இடுப்புக்கு கீழே வலியும் வேதனையும், எந்திரிச்சு நடக்க முடியாத குறையும் அடிக்கடி வருது. ஒரு பிள்ளையினுடைய கல்வியை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம். இப்போ இருக்கிற வீடு சரிதானா அல்லது வேறு என்ன, இதில் என்ன மாறுபாடு நடந்திருக்கும்? நம்முடைய நேரம் தான் சரியில்லையா? ஒவ்வொருத்தராக வந்து நம்மளை நெருக்குதானே, இருப்போமா, வேறு இடம் நோக்கி போயிடுவோமா? இப்படியெல்லாம் பல்வேறு கேள்வியை கையில் வச்சுருக்கேன். கால் வந்துட்டு வா. ஐயப்பா, சரணகோஷம் கேட்க என்ன விஷயம்? சுவாமியே, சபரிமலைக்கு போயிருக்கியா? இந்த ஒருத்தன் ஏன் போகல? சரி, உன் கடனை தீர்த்து தந்துடுறேன். இருப்பிடத்தை மாற்ற வேண்டாம். பார்க்குற தொழிலை வளப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். இன்னொரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இல்லை, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். புண்ணியமடைந்து வருவேன். அதான் சொன்னேன், ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பத்தில் இருக்கேன்னு. அவனுங்க நேரம் கூட்டுவா, ஒரு அடி செவுட்டில் கொடுக்க போய் உள்ள ஒழுங்காக இருக்கும். போயிட்டு வா, நல்லா இருக்கு.
கருப்பசாமிக்கு என்னென்ன வேணும்? ஒரு வழியில் ஒரு பிள்ளை ஒரு வழியை விட்டு மாறி போகும். காற்றுல பூ வச்சோம்ல, அதை வச்சு சொன்னேன். கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லணும்ல, நம்ம பிள்ளைகள் தானே, நல்லா இருக்கணும்ல எல்லாரும். வா உட்கார், சந்தோஷமாக இரு. கடனை தீர்க்க வேண்டியது என் பொறுப்பு. இன்னொரு வியாபாரம் 6 மாதத்தில் இன்னொரு இடத்துலையும் ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி தருவேன். அதுவும் நடக்கும். அதில் 2 பிள்ளைகள் உனக்கு உதவியாக இருக்கும். உன் வீட்டம்மாவுடைய வார்த்தைகள் கட்ட நீட்டாக சின்சியராக நேர்மையாக பேசுவா. சில சமயத்தில் உன் மனசை குத்துது, உனக்கு அதை தாங்க முடியல. அவளுக்கு ஒரு கடையில் உட்கார வை. அப்போ தான் அந்த பொறுப்பு வேதனையும் தெரியும். 6 மாதம் கழிச்சு அதையும் உருவாக்கி தரேன். ஒரு பிள்ளை வேறு இடத்துல போய் வாழறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு, போய் உள்ள செவுட்டில் அடித்து உங்கள்கிட்ட கொண்டு தரேன். கருப்பசாமிக்கு இந்தா உன் கூட வரேன். ஜெயிச்சு வா. இந்தா கடனை தீர்த்துரு, சந்தோஷமாக இரு, கவர்மெண்டால் பலன் அடைவாய். போ. சாப்பிடாம போனால் விட மாட்டேன், எங்கே போனாலும் உன்னைய கூப்பிட்டு வந்துடுவேன். கருப்பசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? மார்க்கெட்டு ஏறி இருக்கா? ஹைப்ரேட்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? வாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மண்டியில் உங்கள் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொரு இடத்த பிடிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கிய, சரிண்ணா? அதனால் 2 இடமும் பிடிச்சி தரேன், வியாபாரத்தை நல்லாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? பணம் டப்பு இல்லை, கால் வந்துட்டு வா, நான் தரேன். போ. 10 லட்ச ரூபா உனக்கு தேவை, வாங்கி தந்துட்டேன். அசத்திக்கா. அதில் 85,000 வட்டி போயிடும், 15,000 கமிஷன் போயிடும், 9 லட்ச ரூபா கிடைக்கும். அதை நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன். 1 லட்சத்தை போயிட்டு வா. வெற்றி உண்டு, அருமையாயிரு. இந்த கையப்படி நல்ல இன்னொன்று விடு விடு விடு. இப்படி நீ தொடாம. அது சாதாரண கொழுப்பு கட்டி, இன்ஜெக்ஷன் மூலமாக வெளியே எடுத்துடலாம். கேன்சர் இல்லை, பயப்படாத பேமோட போந்தார். கருப்பசாமிக்கு தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? அந்த கேமராவை பாரு. கேமராவை பார்க்க சொன்னால் என்ன அர்த்தம்? கேமரா எடுக்க தெரியுமா உனக்கு? என்ன எடுப்ப? சினிமா கேமரா எடுப்பியா? ஃபோட்டோஸ் தான் எடுப்பா. அதான் கேமராவை பாருன்னு. கால் வந்துட்டு வா. உன் பையனை சினிமா துறைக்கு அனுப்பலாம்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அனுப்பலாமா? ஏன்னா இவன் நிலையான சில தொழில்களை பார்க்க முடியாத மனநிலை உடையவனாக இருக்கான். அவன் இஷ்டத்துக்கு உங்களை இருக்கான், உங்கள் இஷ்டத்துக்கு அவன் நிற்க மாட்டேக்கான். இப்போ தகாத நண்பர்கள் நிறைய. தம்பி ஊர்வலம் போகிறான், உலகம் சுற்று வாலிபம் மாதிரி. உண்மையா இல்லையா? அதனால் இவனுக்கு சினிமா உலகம், திரையுலகமே பெரிதாக மாறும். எதிர்பார்க்காம சினிமா நண்பர்கள் ஒன்று கூப்பிடுவாங்க, அதில் நீ இடம் பெறுவ, நிறைய சம்பாத்தியமும் பெறுவ. இப்போ ஏற்கனவே உன் பேருக்கு ஒரு வீடு முடியணுங்கிற பாக்கியம் வருது, அதையும் முடிச்சு தரேன். கால் வந்துட்டுவான். நான் சொல்கிறதெல்லாம் கற்பனையாக தோணும், ஆனால் அது உண்மையாயிருமே. யாருக்கு பிறகு கேட்டு சொல்லுதேன். என்ன என்ன எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்க? தமிழ்நாடு எக்ஸாம் எழுதியிருக்கியா? இந்த அந்த RRP கண்ணமுடி 45% மதிப்பெண்ணுக்கு எழுதியிருக்கான். ஆனால் பாஸ் ஆகிடுவான். அந்த போஸ்டிங்கும் கிடைக்கும். சினிமாவிலையும் ஐயா போய் இருப்பாக. சந்தோஷமாக காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. இந்தா புண்ணியம் அடைவாய். வாமா, உனக்கு என்ன வேணும்? அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. கல்யாணத்தை முடித்தா அவள் புருஷன் அமெரிக்கா கூட்டி போயிடுவான். அது ஏன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கு தெரியாது. அமெரிக்கா போகணுமா? கேட்ட கழிப்பாரு. சிரிக்கக்கூடாது. ஏய், அவன் ஏன் வேண்டாம்காரு உனக்கு தெரியுமா? போகணுன்னு சொன்னால் நீ கல்யாணம் முடி, நான் போக வைக்கணும்னு சாமி சொல்லிடுவார். அதனால் இப்போ வேண்டாம்னு சொல்லிடுவோம்னு நினைக்கிறான். உண்மை தானே? கால் வந்துட்டு வா. உங்கள் தந்திரம் எனக்கு தெரியாதாடி, பொய்ப்பே இல்லையா? மனதுக்குள்ளேயே மத்தாப்பு படம், சினிமா படம். என்ன படம்? ஏமில் சிரிச்ச?
மனதுக்குள்ளே மத்தாப்பு. இவன் மனதுக்குள்ளே ஒரு கற்பனை வாழ்க்கையை ரசித்து கொண்டிருக்கிறாள். அதில் ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். அதிலிருந்து விடுதலையாக்கி செம்மையாக வாழ வச்சு தாரேன். நீ நினைக்கிறது மாதிரி அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கும் வாழறதுக்கும் நானே வழிவகுத்து தருவேன். ஒழுக்கமான உயர்வான புண்ணியமான வழியாக இருக்கும். கால் வந்துட்டுவான். கர்மதாமிக்கு வேற என்ன வேணும்? உடல்நிலை நல்லா ஆயிரும். தைரியமாறு. வீடு மாற வேண்டாம். பக்கத்தில் வா. மாற வேண்டாம்னு சொன்னேன். 6 மாதம் கழித்து அந்த வீடு விஷயத்தில் முடிவு கிடைக்கும். தெளிவாக இருக்கும். பணமாக வீடான்னு பிறகு பேசணும். கர்மதாமிக்கு அப்படியா? நான் சில இடங்களில் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கேன். என் பணம்லாம் வருமா அப்படின்னு ஒருத்தர் பணம் சம்மந்தமாக பாதிக்கப்படுது. யார்? எங்கே கொடுத்துருக்கு? நீங்கள் ஆந்திராவா? என்ன வேணும்? வேறு உனக்கு என்ன வேணும்? ஆமாம். வேறு என்ன வேலை பார்க்கறது? வர கண்ண முடியும். அவசியமில்லாமல் ஒருத்தருடைய நட்பால் உன் குடும்பம் விரிசலடையும். மனவேதனை அடைந்தது, துயரமடைந்தது. பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து 3 ஆர்டர் வாங்கி தரேன். அதில் சில லட்சங்கள் உன் கையில் கிடைக்கும். தொழிலை உருவாக்கிடுவோம். தைரியமாக உன் கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்புகள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வைக்கிறத நிறுத்திடு. எல்லாம் சரியாக போயிடும். சரியா? நான் மறைச்சி சொன்னாலும் அர்த்தம் இருக்கும், உரைச்சி சொன்னாலும் அர்த்தம் இருக்கும். உன் அறிவை திருத்துவாயாக. வெற்றியாக்கி தரேன். பிள்ளைகளை வாழ வச்சு தரேன். கடனை தீர்த்து நிம்மதியாக்குறேன்டா. இந்தா காசு பணமும் போயிட்டான். கர்மசாமிக்கு தஞ்சாவூர் கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மகன். தம்பி, உன்னுடைய நேர காலங்களையெல்லாம் நான் வகுத்து பார்த்தேன். பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை நீ பொறுமையோடு தான் இருக்கணும். அதுவரை எந்த கடன்காரங்களும் உன்னை நெருக்காமல் நேர்மையோடு பொறுத்துக்கிட வைக்கிறேன். பங்குனி 20க்கு மேலே உனக்கு புதிய வருமானத்தை கொடுத்து ஒரு பேங்கிலிருந்து பணத்தை வாங்கி உன் கடனை அடைச்சி உன்னை நான் ரிலீஃப் ஆக்கி விட்டுறேன். புண்ணியமாக இருக்க வைக்க. இப்போதைக்கு முடியாது. பங்குனி 20 வரை பொறுமை வேண்டும். வெளிநாடு சம்பந்தமாக யாருப்பா கேள்வி? வாப்பா. பாஸ்போர்ட் எங்கடா வச்சுருக்க? என்ன செய்யணும் உனக்கு? இப்போ கண்ணமுடு தம்பி, உணர்ச்சி வசப்படாத. என்னைய மனத்துக்குள்ள நினச்சி கண்ண முடு. அமைதியாக உட்காரு பாப்பா. வா பக்கத்தில் வாப்பா. பாட்டலாம். சாமி விட்டு வாப்பா. வரலாம். இந்த கனியை என்னைய நினைச்சு கும்பிடு. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244